பண்டு திருஷ்டி சுத்தறதுக்கு தேங்காய் ரெடி. இவங்க ஏண்டி இவ்ளோ பெரிய பூசணிக்காய் என்னமோ அலட்டிட்டு போனேன், இத்தனோடு தேங்காய் வாங்கிட்டு இருக்கிறேன். உன்னை மாட்டு போட்டு பூஷ்டிக்கான கலாச்சாரம், அதனால நான் டென்ஷன் ஆகி தேங்காய் வாங்கிட்டு. அது சரி ஓசி, எனக்கு முன்னாடி நீ வந்துட்டியா? பின்ன பண்டுக்கு முதல் வாழ்த்து என்னோட வாழ்த்து தானே. சரி அத்தை, கிழக்க பார்த்து நில்லுங்க, திருஷ்டி சுத்தி போடுறேன். எது, நீ எனக்கு திருஷ்டி சுத்தி போடுறியா? அடியே, நீ எதையாவது ஏவி விட்டு எனக்கு பில்லி சுனி வைக்காம இருந்தாலே போதும்டி. என்னங்க அத்தை, என்ன போய் இப்படி சொல்றீங்க? நான் அப்படி செய்வேனா? நீ தாண்டி அப்படி செய்வ. எவ்வளவு அக்கறையா, அன்பா, ஆசையா திருஷ்டி சுத்தி போடலான்னு வந்தா எப்படி பேசுறீங்களே? பண்டு கௌசல்யாவை அப்செட் பண்ணாத. கௌசல்யா, you rotate, you stand towards east. அப்படி போடி நீ. இப்ப சுத்து. நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, கொள்ளி கண்ணு, கோட்டான் கண்ணு, அண்டங்காக்கா கண்ணு, ஆந்த கண்ணு. இவ திட்டி சுத்துறாள, என்ன திட்டுறாள? உன்னால இப்படி திட்டினாதான் உண்டு. துப்புங்கட்ட. தேங்காய் மேல துப்புங்கட்ட. அப்படி தெளிவா சொல்லேண்டி. ஐயோ, தூ தூ தூ. நான் போய் ரோட்ல உடைச்சிட்டு வரேன், நீங்க இருங்க. என்ன தேங்காயை தானே போட்டு உடைக்கிறாங்க, ஒன்னையா தூக்கி போட்டு உடைக்கிறாங்க, எதுக்கு ஐயோ ஐயோன்னு கத்துற? அதானே சொல்ல. நான் அதுக்கு ஐயோன்னு சொல்லல. அப்புறம் எதுக்கு ஐயோன்னு சொன்ன? மாமியாரை நிக்க வச்சு திருஷ்டி சுத்தி போட்ட பாசமான மாட்டு பொண்ணும், மாட்டு பொண்ணுக்கு முன்னாடி குழந்தை மாதிரி நிக்கிற மாமி பாக்கும்போது என்ன அன்பு, என்ன அன்பு. இதுக்குதான் ஐயோ ஐயோ. கௌசி, கொண்டா கொண்டா கொண்டா. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து நான் சுத்தி போடுறேன். குடு குடு குடு. சேர்த்து நில்லுங்கோ. குடு 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 குடு. முத தடவை நல்லது பண்றேங்கிற மாமி. யோ, நீ என்ன பக்கத்துல தள்ளியா? கொலம்பஸ் கண்ணு, கோவேர் கழுத கண்ணு, கொள்ளிவாய் பிசாசு கண்ணு, கொம்பேரி மூக்கம் கண்ணு, இந்த எல்லார் கண்ணு மட்டும் இல்லாம குலோத்துங்க கண்ணு. சாரி, பரவாயில்ல சொல்லு. இப்படி எல்லார் கண்ணும் அவிஞ்சு போகட்டும். துப்புங்க துப்புங்க. தேங்காயை பத்து தூக்குடி. பரவாயில்ல பரவாயில்ல, அத சுத்தியாச்சே, நான் போய் உடச்சு மாமி, என்ன நீ தேங்காவை பொறுக்கிற? நாளைக்கு சட்னிக்காக போனா. சட்னிக்கா? ஆமாண்டி. அத்தை, விருது வாங்குறீங்களா? விருது அத கேட்டதுல இருந்து காது கசக்குது, வாய் புளிக்குது, வயிறு எரியுது, கொமட்டிக்கிட்டு வாந்தியா வருது. அத்தைக்கு மாமியாருக்குள்ள மண்ணாங்கட்டின்னு விருது கொடுத்தா பருத்தமா இருக்கும், மாமியாருக்குள்ள மாணிக்கம் மாணிக்கம் மாணிக்கம். ஏதாவது பண்ணி ஆகணும், ஏதாவது பண்ணி ஆகணும். என்ன பண்றது, என்ன பண்றது? ஹலோ மேடம், கொலம்பஸ் அரைவ்ட். ஏதோ டீப்பா டிஸ்கஸ் பண்ணி முக்கியமான டிசிஷன் எடுக்கணும், உடனே கிளம்போட கொலம்பஸ்னு அர்ஜென்ட்னு போன்ல சொன்னீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க மேடம். யார் தலையில கல்ல போடணும், யார் வாயில மண்ணள்ளி போடணும், யார் குழப்புக்கு பொங்க வைக்கணும், சேர்ந்து இருக்கிற யார சின்ன பின்னமாக்கணும், சொல்லுங்க சொல்லுங்க. டெல் மீ ப்ளீஸ். ஏன் எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே யோசிக்கிற? என்ன பண்ண சொல்றீங்க? இந்த வீட்ல அடி எடுத்து வச்சாலே இந்த மாதிரி தாட்ஸ் மைண்ட்ல வருது. ஏன்னா இந்த வீட்ல இருக்கிற ரெண்டு பேரோட வைப்ரேஷன் அந்த மாதிரி. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். இது வரைக்கும் நீங்க யார வாழ விட்டுருக்கீங்க? எந்த குடும்பத்திலாவது பளிச்சுன்னு ஒரு விளக்கு எரிஞ்சா உடனே பூ அப்படின்னு ஊதி அணைச்சிட்டு அப்புறம் தான் மத்த வேலையை பாப்பீங்க? யாரையாவது சிரிக்க வச்சு பாத்துருக்கீங்களா? உடனே மொடல் மண்டையில அடிச்சா அழ வச்சதுல பாத்துருக்கீங்க? என்னைக்காவது யாராவது நல்லா இருக்கணும் மனசார வாழ்த்துனதுண்டா? மத்தவங்க சாப்பிடறத பார்த்து வயித்தெரிச்சு இது வரைக்கும் யாரையாவது நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்திருக்கீங்களா? எல்லாரும் துரத்தி தானே அடிச்சிருக்கீங்க. போதும் நிறுத்து. நான் நிறுத்திக்கிறேன், ஆனா நீங்க நிறுத்த மாட்டீங்களே. சரி எது கூப்பிட்டீங்க? மேட்டர் என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன். அகில உலக மாமியார் சங்க அமைப்பு அத்தைக்கு மாமியார் குல மாணிக்கம்னு விருது தரப்போறாங்க. ஆஹா,
இந்த விஷயத்தை காதல கேட்டதுல இருந்து உங்க வயிறு அப்படியே பெட்ரோல் கிணறு மாதிரி பகபகன்னு பத்திக்கிட்டு எரியுமே. பெட்ரோல் கிணறு மாதிரி இல்ல, பெட்ரோல் கடல் மாதிரி நல்லா தக 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 பத்திக்கிட்டு எரியுது. அப்படியே நெஞ்சு பகபகன்னு அக்னி குழம்பா கொதிக்குது. ஏன் யோசிக்கிறீங்க? அப்படியே ஆற வச்சு சோத்துல குழச்சு அடிங்க ஒரு அடி. கொலம்பஸ், சாரி மிஸ்ஸஸ் பாஸ். அத்தைக்கு மக்காச்சோள கருது கொடுத்தாலே எனக்கு பிடிக்காது. இதுல மாமியாருக்குள்ள மாணிக்க ஒண்ணு விருது கொடுத்தா எனக்கு பொறுக்குமா? எப்படி பொறுக்கிறது? குறிஞ்சுதான் பொறுக்கணும். கொலம்பஸ், அதானே உங்க மனசு எப்படி பொறுக்கும்? பொறுக்கவே பொறுக்காது. அது எப்படி மருமக கண்ணு முன்னாடி மாமியாருக்கு விருது கொடுக்கலாம்? இது ஆண்டவனுக்கே அடுக்காது. ஐயோ, இத கேட்க யாருமே இல்லையா? இங்க பாரு, வேளா வேலைக்கு உட்கார்ந்து கொட்டிக்கிறத தவிர வேற எதுவுமே செய்யாதவங்களுக்கு, செய்ய தெரியாதவங்களுக்கு விருது கொடுக்கலாமா? விருது கொடுக்கலாமா? 3 வேளையும் மூக்க பிடிக்க திங்கறவங்களுக்கு விருது கொடுக்கணும்னா 4 வேளையும் நாக்குக்கு ருசியா திங்கற எனக்கு என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? வாயை கட்டு வயித்தை கட்டுன்னு அட்வைஸ் கொடுக்கணும். ஏய் கொலம்பஸ், நான் ரொம்ப வயிறு எரிஞ்சு சொல்லிட்டு இருக்கேன். அத்தைக்கு மாமியாருக்குள்ள மண்ணாங்கட்டின்னு விருது கொடுக்கற மாதிரி எனக்கு மருமகுக்குள்ள உடஞ்ச செட்டின்னு விருது கொடுக்கணுமா? கொலம்பஸ், இல்ல இல்ல, மாமியாருக்கு மண்ணாங்க கட்டினா மருமகளுக்கு உடஞ்ச செட்டி தானே. அத்தைக்கு மாமியாருக்குள்ள மாணிக்கம்னு விருது கொடுக்கற மாதிரி எனக்கும் மருமகக்குள்ள மாணிக்கம்னு விருது கொடுக்கணும். அதுக்கு ஏதாவது சங்கம் அறக்கட்டளை அமைப்பு இருக்கான்னு உன் துப்பறியும் மூளைய தூசி தட்டி யோசி. இதுக்கெல்லாம் யோசிச்சா அது துப்பறை மூளை இல்ல, துப்பு கட்ட மூளை. ஏய், துப்பு கட்ட மூளையோ தொடப்பு கட்ட மூளையோ யோசினா யோசி. யோசிச்சு உருப்படியா ஏதாவது ஐடியா இருந்தா என்கிட்ட சொல்லு. மேடம், இந்த உலகத்துல எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் யோசிக்கிறது தான். ஏன்னா இது வரைக்கும் நான் பிறந்ததுல இருந்து எதுவுமே யோசிச்சதே இல்லை. ஏன்னா இதெல்லாம் யோசிச்சோம்னா நான் ஏன் பிறந்தேன்னு முதல்ல யோசிக்கணும். அப்புறம் நான் ஏன் உயிரோட இருக்கேன்னு யோசிக்கணும். அப்புறம் உங்ககிட்ட எல்லாம் ஏன் பழகணும்னு யோசிக்கணும். தேவையாதெல்லாம் எனக்கு இப்போ தேவை. நீ உடனே யோசிச்சு ஒரு நல்ல ஐடியாவா சொல்லு. நான் ஆரம்பரை யோசிச்சாலே எதுவும் தேராது. இதுல உடனே யோசிச்சா போகையா மறுகையா தான். அப்படின்னா எனக்கு என்ன தெரியும்? பீடா செட் சொன்னா அதை நான் உங்ககிட்ட சொன்னேன், அவள் தான். இத பாரு கொலம்பஸ், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அத்தைக்கு போட்டியா விருது வாங்கி ஆகணும். ஃபேமஸ் ஆகியே தீரணும். எப்படியாவது விருது வாங்கி அதை என் பேருக்கு முன்னாடி போட்டே ஆகணும். ஏதோ பாத்திரத்துல பேர் போடுற மாதிரியே சொல்றீங்க. இந்த பாரு, இந்த ரகசியம் நமக்குள்ள மட்டும் இருக்கட்டும். எந்த ரகசியம்? அதான்டா இந்த விருது வாங்குற ரகசியம். விருது கொடுக்கறதே யாருன்னு தெரியாம ரகசியமா இருக்கு. இதுல என்ன விருது வாங்குற ரகசியம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கும் தெரியாது. இப்படி பொறுப்பு இல்லாம பேசினா எப்படி கொலம்பஸ்? இப்படி பொறுப்பு இல்லாம நீங்க கேள்வி கேட்கறது என்ன லாஜிக் பிசினஸ் பாஸ்? இங்க பாரு, at any cost நீ எனக்கு விருது வழங்குற ஏற்பாட பண்ற. நான் விருதை வாங்கி என் பேருக்கு பின்னாடியாவது போட்டுக்கிறேன். ஓகேவா? வேணா தெருமுனையில இருக்கிற ரிச்சா சங்கத்துல இருந்து உங்களுக்கு விருது வழங்க ஏற்பாடு பண்றேன். அதுக்கு நீங்க 2 ஃபுல்லோ 4 பிரியாணியும் ஸ்பான்சர் பண்ணா போதும். என் ரேஞ்சுக்கு விருது தர அகில உலக அமைப்பா? அகில உலக அமைப்புக்கு நான் எங்க போறது? எங்கயாவது போ. என்ன ஆர்டர்? போ போ போ. மருமக குல மாணிக்கம் கௌசல்யா. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா? குக்கு குக்கு குக்கு. புருஷன் ஓடி போய் 30 வருஷம் ஆச்சு. அவர் ஓட காரணமா இருந்த அம்மாவே குழலூதும் கண்ணனுக்கா. பாவம், அந்த மனுஷன் எங்க யார் வீட்டாடும் பெரியறதுக்கு ஊதாங்குள் ஊதிக்கிட்டு இருக்காரோ தெரியல. என் குரலோடு மச்சா உங்க குழலோச போட்டி போடுதா? குக்கு குக்கு குக்கு. கருமம் காலம் போன காலத்துல வாதம் வந்து இழுத்த மாதிரி டான்ஸ் ஒரு கேடு. இலையோடு பூவும் தலையாட்டும் பாரு, இலையோடு பூவும் காயும் தலையாட்டும் பாரு. விருது வாங்கிட்டு வரதுக்கு என்ன புடவை கட்டிட்டு போறது? செலக்ட் பண்ணுவோம். இலையோடு பூவும் காயும் தலையாட்டும் பாரு பாரு, குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடு. பண்டு 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 ஏன் கத்துற? வருவாங்க. என்ன கோர்ஸ்? பண்டுவோட அவார்டு ஃபங்க்ஷனுக்கு நீ வரலையா? அந்த கருவாடு ஃபங்க்ஷனுக்குலாம் நான் எதுக்கு வரேன்? அங்க எனக்கு என்ன வேலை? என்ன இப்படி சொல்லிட்ட? அகில உலக மாமியார் சங்கத்துல மாமியார் குல மாணிக்கம்னு விருது வாங்குறாளே, அது சும்மாவா? சும்மாலாம் இல்ல, சில்லறை அள்ளி விட்டுதான் வாங்குறாங்கன்னு எனக்கும் தெரியும். அதான் அந்த சில்லறை அவார்டு ஃபங்க்ஷனுக்குலாம் எனக்கு வர விருப்பம் இல்ல. என்ன பண்டு, we are ready.
நானும் என் அன்புக்குரிய குலோத்துங்கனும் ஃபங்க்ஷன் வரதுக்கு ரெடி ஆயிட்டோம். நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. ஐயோ குலோத் ஏ மாமி சும்மா இரு. ஏய் நீ என்னடி அப்படியே எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி பொரிஞ்சு தள்ளுற, ஒரேடியா ஓவரா தாளிச்சு கொட்டுற, என்ன சமாச்சாரம்? நான் பொரியும் இல்ல தாளிக்கவும் இல்ல. அப்புறம் எதுக்கு தளபடன்னு தழும்புற? யார் தலபல தழும்புறா? நானா? ஏய் பின்ன நீ இல்லாம நானா? என்ன மாதிரி அகில உலக லெவல்ல விருது வாங்குறதுக்கு வக்கு இல்லைனாலும் வாய் கொழுப்போட வக்கனையா பேசி பதிலுக்கு பதில் பேசுறதுக்கு மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கடி. கவுண்டர் டயலாக் கரெக்டா அடிக்கணும். ஏண்டி இந்த பண்டுகிட்டே பஞ்ச் டயலாக்கா? கவுண்டர் டயலாக்க கரெக்டா அடிக்கணும்னு மெயின் டயலாக்கே நீ மிஸ் பண்ணிடாதடி. மிஸ் பண்ணாம கேட்ச் பண்றது எப்படின்னு எங்களுக்கும் தெரியும். பெரிய ஊர் உலகத்துல இல்லாத அவார்டு இவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்களா விருது? எங்களுக்கும் வருது. என்ன கோசு, தெருக்கோடியில் இருக்கிற டீ கடையில போய் டீயும் மசாலா வடையும் வாங்கிட்டு வர மாதிரி வருதுங்கிற? உனக்கு யார் கொடுக்க போறாங்க? வர வேண்டிய இடத்துல இருந்து வர வேண்டிய ஆளுங்க கிட்ட இருந்து தானா வரும். வரும் 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 வரும். உனக்கு முதல்ல வாரண்ட் வரும், அதுக்கப்புறம் கோர்ட்ல இருந்து சம்மன் அனுப்புவாங்களே அது வரும். பொறாம யாருக்கு? எனக்கா? அட போய் பொசு கட்டவளே. அடியே நீ தாண்டி பொறாமையில பொசுங்கிற, அப்படியே புலம்பி துடிக்கிற, சிக்கி தவிக்கிற, முக்கி 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 மூச்சு திணற, முட்டி முட்டி முழிக்கிற. நானா? பின்ன 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 ஏய் வரி குதிரையை பார்த்து மட்டை குதிரை சூடு போட்டுக்கிட்டா கூட பரவாயில்லடி, கெட்ட கழுத சூடு போட்டுச்சுன்னு வச்சுக்க, ஏன் கேவலம் ஆயிடும்டி, படு கேவலம் ஆயிடும். வரி குதிரை யாரு கெட்ட கழுத யாருன்னு போக போக தெரியும். ஏய் போடி 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 போச கெட்டவளே, போக 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 தெரியுமா? இவ கிட்ட எல்லாம் நமக்கு என்ன பேச்சு? குலோத் மாமி லெட்ஸ் கோ. கம் ஆன். ஏய் ஃபங்க்ஷனை நேரா பார்த்தா நீ எல்லாம் தாங்க மாட்ட. ஃபங்க்ஷன்ல எடுக்கிற வீடியோ கவரேஜ காப்பி போட்டு கொண்டு வரேன். வீட்ல அப்படி ஓரமா உட்கார்ந்துட்டு பாரு. திருட்டு விசிடி பாக்குற பழக்கம்லாம் எனக்கு இல்ல. வாங்க வாங்க வாங்க, பொறாமையில புலம்புறா. பை பை. விருதா வாங்குறீங்க விருது? நானும் வாங்குறேன். வணக்கம் மேடம். வாங்க மேடம். நான் பார்க்க நல்லா இருக்கேன்ல? ஓகே. வாங்க வாங்க. போயிட்டீங்களா? போங்க போங்க போங்க. பெரிய மும்மூர்த்திங்க மாதிரி போறீங்க. அவார்டா வாங்க போறீங்க? அவார்டு கொஞ்சம் கருவாடு தான் வாங்கிட்டு வருவீங்க. போங்க 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 போங்க. கிளம்பிட்டாங்களா? இதோ இப்பதான் இப்படி போனாங்க. கொலம்பஸ் ஃபாலோ பண்ணு. ஓகே ஓகே ஓகே, இங்கே வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஏய் இருடா இரு. என்னடா நான் வண்டியில வர தேவையில்ல. வா 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 பின்னாடி வா பின்னாடி வா. ஹலோ, இந்த வண்டியில ரிவர்ஸ் கியர்லாம் இல்ல, நீங்க முன்னாடி வாங்க. ஐயோ பயங்கர காமெடி. சிரிச்சிட்டேன். இப்படி கக்க கக்கன்னு சிரிச்சிருந்தா அவங்க எங்க போறாங்க கண்டுபிடிக்க முடியாது. அதானே. உட்காருங்க ஏறி. ஓகே. ஓ மை காட், ஹெல்ப் மீ அண்ட் சேவ் மீ. இப்போ எதுக்கு சாமி கும்பிடுற? அது வேற ஒண்ணும் இல்ல, வண்டியில பிரேக் இல்ல. என்னது வண்டியில பிரேக் இல்லையா? ஹலோ, ஏன் இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆறீங்க? வண்டியே இல்லாம எத்தனை பேர் போறாங்க, ஆனா நம்ம பிரேக் இல்லாம வண்டியோட போறோம். அப்ப நம்ம அவங்களோட ஒரு படி அதிகம் தானே. உன்னை நம்பி வண்டியில ஏறிட்டேனே, என்ன ஆக போதோ? ஏதாவது ஒன்று நடக்கும், கவலைப்படாதீங்க. டைட்டா புடிச்சுக்கோங்க. டேய் என்னடா ஸ்லோவா ஓட்ற? சீக்கிரமா ஃபாலோ பண்ணி வண்டியை வேகமா ஓட்டு. இருங்க இருங்க, நல்லா அடிச்சு ஓட்டுறேன். என்னது அடிச்சு ஓட்றியா? ஆமாங்க. ஹே 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 அடி. மாடு ஓட்டு பண்ணாட. உன்கிட்ட இந்த ஸ்டைல் ஸ்கூட்டி கொடுத்த பாரு. என்ன சொல்லணும்? வேகமா பிரேக் ஓட்டு. இல்லன்னு சொன்னா ஸ்பீடா ஓட்டுனா எப்படி ஓட்டுவாங்க? ஏய் பிரேக் இருக்கோ இல்லையோ, அந்த ப்ரோகிராம் பிரேக்கப் ஆகணும், அதனால போட்டு. ஓட்டுறேன். சரி ஓகே, அந்த ஸ்பீடு பாத்துடா. ஸ்பீட் பிரேக். ஸ்பீட் பிரேக் அதுக்கு பிரேக் போட்டு ஓட்டிட்டு நிக்காத. அது என்ன பண்ண சொல்றீங்க? சீக்கிரம் அந்த அவார்ட் அவங்க வாங்க கூடாது. ஓட்டு ஓட்டு ஓட்டு. ரோடா இது ஃபுல்லா ஸ்பீட் பிரேக்கரா இருக்கு. டேய் போடா. கொலவலன் பேசாம வண்டியை ஓட்டு. சீக்கிரம். திரும்புது வண்டி திரும்புது சீக்கிரம் சீக்கிரம் போலாம் போலாம் போலாம். ஓ நான் தான் ஓட்டணுமா?
இப்பதான் உன் முகத்துல ராஜகலை தாண்டவம் மாறுறது. பின்ன ராஜ பரம்பரடி, ராஜ பரம்பரை. ராஜ கலை என் முகத்துல தாண்டவம் மாடத்தான் செய்யும். பட்டு இன்னிலேருந்து நீ பெரிய மாஸ் ஃபிகராக போற. ஆயிரக்கணக்கான பேர் கூடி இருக்கிற ஆடிட்டோரியத்துல மாமியாருக்குள்ள மாணிக்கம்ங்கிற பெரிய விருது வாங்க போறேன். அவன் அடிச்சு பிடிச்சு ஆட்டோகிராஃப் வாங்குவான். போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து Facebook என்ன, டிவி என்ன, வாட்ஸ்அப் என்ன ஒண்ணு நிறைய பப்ளிசிட்டி கிடைச்சி ரொம்ப பாப்புலர் ஆயிட போறேன். ஆமா பட்டு, அதுக்கப்புறம் உன்னை கையில கூட பிடிக்க முடியாது. இப்பவே கையில பிடிக்க முடியாது, அப்புறம் வலை போட்டு தான் பிடிக்கணும். ஐயோ ஆமாமா, நான் அப்படியே ரீச் ஆயிட்டேன்ல. கண்டிப்பா அப்புறம் எல்லாரும் உன்னை அண்ணாந்து பாக்குற அளவுக்கு ஆயிடுவேன். எல்லாரும் பாக்குறதுக்கு என்ன தூக்கலையா? என்ன சொன்ன? அது இல்ல, அதாவது நீ புகழோட உச்சிக்கு போனா எப்படி இருக்குன்னு பார்த்தேன். எப்படி இருக்கு? ஆஹா, ஓஹோன்னு இருக்கு. அப்படியா? ஓ தேங்க் காட். அப்புறம் அந்த ஆடிட்டோரியம் வாசல்ல என்ன வரவேற்க தடபடலாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல? எப்படி கேட்டுட்ட? அதெல்லாம் அமக்கலமா பண்ணி வச்சிருக்காங்க. யானை மாலை போடுமா? யானை மாலை போடாது, போட்டு மிதிக்கும். இல்ல இல்ல, அந்த கண்குள்ளா காட்சியை நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். So nice of you, குலோ. அப்படியே சூப்பரா இருக்கு. Thank you. அப்புறம் இந்த ஆடிட்டோரியம் வாசல்ல பட்டாசு வெடிப்பாங்களா? பின்ன வண்டி துண்டிச்சு கொஞ்சம் தூரத்துல நின்னுடுச்சு. அப்படி போடு. வெடிச்சது பட்டாசு இல்லைங்க, கார் டயர். நம்ம பிளான் பண்ண மாதிரி டயர் வெடிச்சிருச்சு. இன்னைக்கு அவங்க அவார்ட் ஃபங்க்ஷன் போன மாதிரி தான் அவார்ட் வாங்கின மாதிரி அதேதான். தான். அவர் பெற்றுக்கொள்வார், இவர் பெற்றுக்கொள்வார்னு எவனோ ஒருத்தன் கையில விருதை கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. பப்ளிசிட்டி கிடைக்கிறது, பாப்புலாரிட்டி கிடைக்கிறது, எல்லாம் ஊத்தி மூடிக்கிச்சு. இறங்குயா, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எந்த டயர் வெடிச்சிருக்கோம்? இங்க ஏன் பாக்குறீங்க? பஞ்சர் இந்த டயர்ல மேடம், ஃப்ரண்ட்ல. ஐயோ லேட் ஆயிட்டே இருக்கே. அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு எப்படி போறது? பஞ்சுவல் டைமிங்க்கு கரெக்டா ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்கன்னு எத்தனை தடவை சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? ஏன்பா ஒரு ஸ்டெப்னி வச்சுக்க கூடாது? ஐயோ என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் ராமர் பக்தர் சார். ஸ்டெப்னிலாம் வச்சுக்க கூடாது சார், நான் ஏகப்பத்தின விருதேன். அறிவிக்கிட்டவனே உடனே சொல்லல, காருக்கு ஒரு ஸ்டெப்னி வச்சுக்க கூடாதான்னு கேட்டேன். சார் ஏற்கனவே ஸ்டெப்னில தான் சார் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே மெயின்டைன் பண்ண வேலைக்கு. தேங்க்யூ சார். தம்பி பக்கத்துல எங்க பஞ்சர் கடை இருக்கா? இந்த ஏரியால 10 கிலோமீட்டர் பஞ்சர் கடை இல்ல மேடம். ஐயோ அவார்டு ஃபங்க்ஷனை அட்டெண்ட் பண்ண முடியாது போல இருக்கே. ஐயோ நான் என்ன பண்றது? கவலைப்படாதீங்க மேடம், எங்க கம்பெனிக்கு ஃபோன் பண்றேன், வேலைக்கார அனுப்பிடுவாங்க, அதெல்லாம் போயிருங்க. எப்ப வேற வண்டி வருது? நான் எப்ப போய் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றது? டேய், கார் டிரைவர் ஏதோ ஃபோன் பண்றானே. ஒருவேளை கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி வேற கார் வர வைப்பானோ? வேற கார் வர்றது இருக்கட்டும், போற வர ஆட்டோவை கை காட்டி நிறுத்தி ஆட்டோல ஏறி ஃபங்க்ஷன் ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கு சான்ஸே இல்ல. எப்படி இவ்ளோ கன்ஃபார்மா சொல்ற? டெம்போ ஆட்டோல ஏத்த மாட்டாங்கல்ல? அதுவும் சரிதான்டா, ஆனா நாம கொஞ்சம் உஷாரா. இந்த மாதிரி உன்கிட்ட அடி வாங்காம இருக்கிறதுக்கு நான் உஷாரா சீ, இருக்கணும். பலவான் பேசாம ஒரு phone நிமிஷம். இந்தாங்க. ஹலோ ஜானி மஹால். அகில உலக மாமியார் சங்க அமைப்பு சார்பாக ஜானி மஹால்ல ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குதா? ஆமாங்க. அந்த ஃபங்க்ஷன் சீரோ சிறப்புமா நடக்கிறதுக்காக உங்க ஜானி மஹால்ல சக்தி வாய்ந்த ஆர்டிஎஸ் பாம்பு வச்சிருக்கோம். ஆர்டிஎஸ் பாம்பு? ஆமா, எந்த நேரமும் டமால்னு வெடிக்கும். சார் இந்த ஏங்க எதுக்குங்க என் போன் வாங்கி இந்த டயலாக்லாம் சொன்னீங்க? இப்ப மாட்டிக்கிட்டா போலீஸ் என்ன தூக்கி உள்ள வைப்பாங்க. என் போன்ல தான் போலீஸ் என்ன பிடிக்காதா? அதனால தான் ஒண்ணு பிடிக்கட்டும்னு உன் போன்ல இருந்து சொன்னேன். ஐயோ ஃப்ராட் குடும்பமா இருக்கு, நம்பி போனை குத்து மாட்டிக்கிட்டே. அடிக்கடி ஃப்ராட் குடும்பம் சொல்றல, அந்த மாதிரிலாம் என்ன நீ நம்ப கூடாது. வண்டி எடு. ஐயோ அந்த ஜானகி குரூப் மஹால்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்காங்களே. பண்டு அட்டெண்ட் பண்ணி சமாளிச்சு ஜவ்வு மாதிரி இழுத்து பேச. ஆமா பண்டு, அதுக்குள்ள வேற கார் வந்துரும். ஏயா அதுக்கான ஸ்டெப்னி இருக்குமா? இருக்கலாம். ஹலோ பண்டு ஹியர். மேடம், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஆன் தி வேல டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கேன். கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா எங்க இருக்கீங்க? அது கார் பஞ்சர் ஆயிடுச்சு. மேடம் கார் பஞ்சர் ஆகல, கார் டயர் பஞ்சர் ஆச்சு. வாய மூடு, விட்டேனா மூஞ்சில பஞ்சர் ஆயிடும். மேடம், ஐயோ உங்கள இல்ல மேடம், உங்கள இல்ல டிரைவரை.
எங்க இருக்கோம்? எக்ஸாக்ட்லி வேளச்சேரி செகண்ட் மெயின் ரோட்ல இருக்கோம். நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க, எங்க கார் அங்க வருது. கார் நம்பர் TN02U 9581. ஓகே மேடம், ஓகே மேடம். ஓகே மேடம். பண்டு என்ன நம்ம ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிருக்காங்களே, அவங்களே கார் அனுப்பி பிக்கப் பண்ணிக்கிறாங்களா? ஓகே ஐ டு ஹாப்பி. கார் தான் வருது, ஆள பாரு. மேடம் மேடம் இந்த வண்டி எங்க கம்பெனி வண்டி இல்ல, இதுல ஏறாதீங்க. சும்மாரியா? சார் பிரபல தொழிலதிபர் பிச்சமுத்து. வணக்கம் ஓ வணக்கம், வணக்கம் சார். வாங்க சார், கார்ல போயிட்டீங்களா? அவர் இங்கிலாந்து போற அவசரத்துல இருக்காரு, ஃளைட் பிடிக்கணும். எதுக்கு இவர் ஃப்ளைட் பிடிக்கணும்? அப்புறம் போலீஸ் இவரை பிடிச்சு ரொம்ப அசிங்கமா போயிடுமே. சார் இங்கிலாந்து போகணும் சார். ஓ இங்கிலாந்து போகணுமா? அதான் அம்மாவுக்கு அவார்டு கொடுக்க வெயிட் பண்ணி லேட் ஆயிடுச்சுன்னு இவர் ஃப்ளைட்டை பிடிக்க கிளம்பிட்டாரா? ஆமா சார். ஆமாங்க, பட் அதே நேரத்துல உங்களுக்கு அவார்டு கொடுக்காம போறதுக்கும் எனக்கு மனசு வரல. அதான் ஆந்த வேல இருக்கிற உங்களுக்கு மனசார ஆந்த வேலையே அவார்டு தரலான்னு வந்தோம். நடு ரோட்லயா? ஆமா, ஐயே, ரோட்ல வச்சு எப்படி சார் அவார்ட் எல்லாம் வாங்குறது? லீவ் இட் தாசிங்கம், லெட்ஸ் see the award, keep it. அவார்டுங்கம்மா. ஓகே, கொடுங்க. போட்டோ எடு. கேமரா. ஓகே. இன்னொரு போட்டோ. நானு நில்லுங்க.